அவர் சீமான் செந்தில் பாலாஜி மாதிரி பேசியிருக்காரு. ஒரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட பேசிட்டாரோ என்னமோ தெரியல. செந்தில் பாலாஜி ஆளை கையில் போடுறதுல மன்னர். இப்போ சீமான் பேசுகிறது செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. என்னென்னா செந்தில் பாலாஜி சொன்ன டைலாக் அப்படியே சொல்கிறார். எல்லோருக்கும் கத்தி காயம் ஏற்பட்டிருந்தால், கத்தியில் கீழே இருந்தால் அந்த காயம்பட்டது நாம் மருத்துவ சிகிச்சையில் தெரிஞ்சிருக்குமே. எத்தனை தடவை சொல்லுது உங்களுக்கு சீமான், எத்தனை தடவை சொல்லுது? காயம்பட்டது மருத்துவ சிகிச்சையில் தெரிஞ்சிருக்குமா? அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தானே ஒரே நாள் ராத்திரியோடு ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் எடுத்தாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் டாக்டர்களை வற்புறுத்தி எது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்க உங்களுக்கு தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏன் வெளியில் காமிக்கலை? ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வற்புறுத்தி வாங்கப்பட்டதா சொல்லுங்கள். வீரப்பன் இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வற்புறுத்தி வாங்கினாங்களே, அது மாதிரி இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வற்புறுத்தி வாங்கினாங்களா? ஏன் இப்போ சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அவங்க இன்ஜுரி சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லுங்கள். அப்போ தெரியும் காயம் பட்டுச்சா இல்லையான்னு. நீங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி காயம் பட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. இவ்வளோ பெரிய நெரிசல் நடந்திருக்கு. விஜய்க்கு வழியே இல்லை. அவர் வந்து சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறாரு. இது எப்படி பதில் சொல்லுது? ஒரு தலைவர்கள் தான் இப்படி பேசுனீங்கன்னா அவர் என்ன மன வலி இல்லாமையாக பேசுகிறாரு? அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னை வேணால் என்னென்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், என்னை சார்ந்தவர்களை என்னுடைய இவங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. இதோட மனவலியை எப்படி வெளிப்படுத்துவது சீமானுக்கு சொல்கிறேன். அன்பாப்புலராக இல்லைங்க. உங்களுடைய கேடரே வந்து உங்களுக்கு எதிராக போயிடுவாங்க. திராவிடத்துக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு இருக்குது. நில்லுங்க நீங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விழுகுதோ பாருங்கள். அதற்காக இவருடைய செந்தில் பாலாஜியின் இந்த குரலாக டப்பிங் குரலாக பேசாதீங்க.